கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கும் செய்திக்காக தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ மனுஷன் குமாரனான சாயலான ஒருவன் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், இடமட்டு வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவர் ராஜ்யம் அழியாததுமாக இருக்கிறது. இந்த பகுதியில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்காக நம்ம கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தர் எங்களோடு இன்றைக்கும் தானியேல் மூலமாக 2வது வருகை குறித்து தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாடு காலங்களில் பரிசுத்தவான்கள் 2ஆம் வருகை குறித்து ஆவியானுடைய வெளிப்படுத்தல் செய்து கேட்டு வரோம். இன்றைக்கி தானியேல் ஒரு வாலிபன். அந்த வாலிபன் மூலமாக 2வது வருகை குறித்து எவ்விதமாய் கர்த்தர் இடைப்படுகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மெசியாவின் 2வது வருகை என்கிற இந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இந்த தானியேல் 3வது சிறையிருப்பின் காலங்களில் பாபிலோனுக்கு நேச்சர்னால சிறையாக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த சிறையாக்கப்பட்ட அந்த வாலிப வயதில் அவனுக்கு கர்த்தர் இந்த 2வது நிறைய காரியம் வெளிப்படுத்துகிறார். அதில் இந்த 2வது வருகை குறித்துதான வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்டான். உங்களுக்கும் எனக்கு ஒரு சிறையிருப்பு வந்தான்னா இருக்கிற வெளிப்பாடு கூட என்ன செய்யும், போயிடும். ஆனால் அந்த வாலிபனுக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துருந்தார். நீங்கள் பொதுவாகவே வேதம் கல்லில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெவலேஷன் எடுத்தீங்கன்னா தானியேலை டச் பண்ணாமல் எடுக்க முடியாது. 2 காரியம் எசேக்கியேல் இதெல்லாம் டச் பண்ணி தான் வேதாகமத்தில் அந்த வெளிப்படுத்த விசேஷத்தை எடுப்பாங்க. வேதாகமத்தில் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டவன் கூட 3 வாலிபர்கள் நமக்கு தெரியும். சாதராக் மேசாக் ஆபத்நேகோ என்று 3 பேர் கொண்டு போனாங்க. இல்லை, தானியேல் என்றால் அப்படின்னா தேவனுடைய நியாயாதிபதி என்பது ஒரு அர்த்தம். ஒரு சொல்லுங்களேலூயா. தானியேல் அந்த காலத்தில் தன்னை தேவனுடைய நியாயாதிபதி என்று எழுதுகிறார். பழைய காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரிகள் இருந்தாங்க, லேவியர் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இவர்களெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரமுள்ள ஆளுகை செய்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா. இதே நீங்கள் 1000 வருட அரசாட்சியில் ராஜாக்கள் இருப்பாங்க, ஆசாரிகள் இருப்பாங்க, லேவியர் இருப்பாங்க, நியாயாதிபதிகளும் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா. அந்த அர்த்தமுடைய வார்த்தை தேவனுடைய நியாயாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தானியேலுக்கு தான் இந்த 2வது வருகை குறித்ததான காரியம் எழுதுகிறான். நீங்களும் நானும் அந்த வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியில் பலர் ஆசாரியாக இருப்பாங்க, ராஜாக்களாக இருப்பாங்க, லேவியராக இருப்பாங்க, ஒரு சில நியாயாதிபதிகளும் இருப்பார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வருகிறவர்களுக்கு அந்த ஆளுகை இருக்கும். அந்த அர்த்தமுள்ள பேரை தான் தேவனுடைய நியாயாதிபதி என்று எழுதுகிறான்.
இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தேவன் என் நியாயாதிபதி. ஒரு அலைய சொல்களே இல்லையா? அந்த அர்த்தம் ரொம்ப வித்தியாசம். தேவன் நான் நியாயாதிபதியாக இருந்தாலும் தேவன் என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறான். இப்போ அவன் செய்கிற அந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ எதிரான காரியங்கள் வந்தாலும் விசுவாச ஜீவியத்தில் என்ன வாழும்போது சங்கீதத்தில் அந்த நெருக்கங்கள் சிறு வயது முதலே அந்த நெருக்கங்கள் வந்தாலும் அவன் நியாயாதிபதியாக இருந்து நீதி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், அவன் நான் நியாயாதிபதி தான், ஆனால் எனக்கு அவன் நியாயாதிபதி. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மூன்றாவது அர்த்தம் அப்படின்னா தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எப்படி? இதுவரையும் அவர் எல்லா காரியத்திற்கும் நியாயாதிபதியாக இருந்து நியாயமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஃபாதரை பாடும்போது சொல்வார்ல, உண்மையான நியாயாதிபதி இயேசுதான் அப்படின்ட்டு. இப்போ அவர் நமக்கு நியாயமான காரியங்களை இதுவரையும் செய்தார், இனியும் செய்வார். அல்லேலூயா. அப்படி இந்த அர்த்தமுள்ள ஒரு பேர். என் தேவன் நியாயாதிபதினு இன்னொரு பேர் இருக்கு. அது எப்போ? கடைசி ஆண்டுடைய வருகை வரும்போது, பகிரங்க வரும்போது, இந்த உலகத்தினுடைய ஆளுகை பெற்றுக்கொள்ளும்போது அவர் உண்மையுள்ள நியாயாதிபதியாக இருந்து இந்த முழு உலகத்தையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தானியேல் கொடுத்த அந்த வெளிப்பாடு தான் ரெண்டாவது வருகை. இல்லை, இன்னும் தானியேலை பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே அந்த ராஜா சொன்னார், எப்பா இவங்களை ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஞானம் உள்ளவங்க, அறிவுள்ளவங்க, சமர்த்தனாக இருக்கிறவங்க, இவங்களை நீங்கள் கொஞ்சம் பேர் நீ செலக்ஷன் பண்ணி எனக்கு வேலைக்கு அமர்த்துனா. அதில் இவங்களை இந்த 4 பேரும் செலக்ஷன் பண்ணிட்டான். பண்ணும்போது 3 வருஷம் ட்ரைனிங்கு. என்ன ட்ரைனிங்குன்னா சாப்பிட்ற வேலை தான். ராஜாவினுடைய போதனத்தை சாப்பிடணும், ராஜாவின் கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம் குடிக்கணும். ஒரு அல்லேலூயா. வெளிப்பாடு எப்படி வருதுன்னா, அவன் உண்மையாக இருந்தான். அப்போ அவனுக்கு நல்ல சிறையிருப்புக்கு போனவன் ராஜ போதனை கிடைக்கிறேங்கிறது அவனுக்கு சமாதானம் கிடையாது. அவன் தன் வாலிபத்தை, வாலிப பிள்ளைகள் எல்லாம் உள்ள கவனிக்கும், அந்த வாலிப வயதை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா. அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது என்கிற தீர்மானமாக இந்த தலைவங்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு இந்த ராஜபோதனை வேண்டாம், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக. ராஜானுடைய திராட்சரசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரண திராட்சரசம் வேறு, இங்கே சொல்லப்படுகிற திராட்சரசம் ஒயின், பியூர் ஒயின். அதனால் அந்த ராஜா அந்த போஜனம் என்பது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு காரியம். அதனால் சொல்ல நாங்கள் இது எங்களுக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா. இது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரண மரக்கறிகள், பருப்பு வகைகள் தந்தால் போதும். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை ராஜா என்னை கொண்டு போடுவா, ராஜா சொல்கிற மாதிரி நான் கேட்கணும். இல்லை நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள், எங்களை ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பருப்பையும் அந்த மரக்கறியை கொடுத்து எங்களுக்கு ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 3 வருஷம் இல்லை டைமு, ஒரு வேலை எங்களுக்குள்ளே மாற்றம் இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் 10 நாள் பார்த்தா மற்றவங்களை பார்க்கலும் இவர்கள் நல்ல பலமுள்ளவளாக இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அதனால் தேவன் அவனுக்கு இந்த வெளிப்பாடை கொடுக்குறார். நமக்கு ஏதாவது நெருக்கம் அல்லது சிறையிருப்பு வந்தால் இருக்கிற வெளிப்பாடு கூட நமக்கு போயிடும். அப்போ அந்த 3வது சிறையிருப்பின் காலங்களில் அந்த சிறையிருப்புக்குள்ளே கடந்து போனாலும் மிகப்பெரிய வெளிப்பாடை தானியேலுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், அவன் கொலுசு மண்டபத்தில் ராஜாவுக்கு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் தேவனை மறுக்காமல் முந்தி தான் செய்து வருவதை போல சட்டங்களை ஏற்றுப்பெற்றாலும் வழக்கத்தின்படியாக எருசலேமுடைய பலகனை திறக்க மேலே ஏறி 3 வேலை சட்டம் தெரிய பார்த்தா சரி பார்க்கலாம் சரி என்று வழக்கமாக
3 வேளை முழங்கால் படித்து ஜெபித்தவன். நல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அவனுக்கு அந்த 2வது வருகை எழுதுறார். எந்த பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா தானியேல் இல்லாமல் எதையும் எடுக்கும், அந்த ரெவலேஷன் இது இல்லாமல் எடுக்க மாட்டான். அப்பேற்பட்ட இடத்தை பெற்றுக்கொண்ட காரணம் இந்த வாலிபத்தை காத்து கொண்டதுனால அவனுக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, மிகவும் பிரியமானவன் என்று பெயரை பெற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்ட இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலும் ஆராதித்தவன், தேவனை துதித்தவன். சிங்க கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பயப்படாமல் ஆராதித்தவன். சிங்க கபிக்கு போனாலும் அங்கேயும் ஆராதித்தவன். அல்லேலூயா. அங்கே ஆராதி செய்து சிங்கத்தை வாயை கட்டினவன் தான் தானி. ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்குற, யாருக்குமே தெரியாது. ஆனால் இவன் சொப்பனத்தையும் சொல்லுவான், அதன் அர்த்தத்தையும் சொல்லுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான். அப்போ நீங்களும் நானும் வெளிப்பாடு ரொம்ப அவசியம். வெளிப்பாடுன்னா தவறான வெளிப்பாடு இருக்கக்கூடாது. உண்மையான தானியேலை போல வருகிற காலங்கள் ஆண்டுடைய வருகை கொடுத்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த தானியேலை போன உடனே அந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா அவனுக்கு இன்னொரு பேரை வச்சுட்டார். என்ன பேர்? பெல்ஷாத்சார்னு பேர். இந்த இடத்துல நான் ரொம்ப கவனித்தேன். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவேளை போன இடத்துல அவன் பேர் மாற்றப்பட்டாலும் அவனுக்குள்ள இருக்கிற தேவ சுபாவம் மாறல. ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. இது ரொம்ப நம்ம கவனிப்பாக இருக்கும். அந்த ஒரு பழக்கத்தின்படி அந்த பேர் வைத்தாலும் தனக்குள்ள இருக்கிற தேவ சுபாவம் அல்லது ஆவிக்குரிய சுபாவம் மாறல. கர்த்தர் அதனால தான் இவனுக்கு 2வது வருகை குறித்து, கடைசி நாளை குறித்து, உண்டாகிற அந்த முடிவை குறித்து அவன் தெளிவாக எழுந்தபடி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்நாள் வரை நம்ம அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. எப்படி தியானிக்கும் போது ஆவியான எனக்குள்ள ஒரு காரியத்தை சொன்னான். அவனுக்கு பேர் மாற்றினாலும் அவனுக்கு சுபாவம் மாறல. ஆனால் உனக்கு எல்லாத்துக்கும் பேர் மாற்றினாலும் உங்களுக்கு உலக சுபாவம் மாறலங்கிறார். 2க்குள்ள வித்தியாசம் பாருங்க. நமக்கு ஆவிக்குரியவள் என்று பேர் இருக்குது, பரிசுத்தவான் என்ற பேர் இருக்குது, மணவாட்டி என்கிற பெயர் இருக்குது, நீதிமான் என்ற ஒரு பேர் இருக்குது, தேவனுடைய சபை என்கிற பேர் இருக்குது, தேவனுடைய பிள்ளை என்கிற பேர் இருக்குது. ஆனால் நமக்குள்ள உலக சுபாவம் மாறல. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் நமக்கு என்ன செய்யலை, மாறலை. பேர் நமக்கு அழகு தான். பெந்தகோசுக்காரங்க, ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனன் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்குள்ளே அந்த ஜென்ம சுபாவங்கள் என்னல்ல மாறல. ஆனால் அவனுக்கு பேர் மாற்றப்பட்டாலும் தேவ சுபாவம் மாறல. ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ வெளிப்பாடு, எப்போ நம்ம வருகை, முதலாவது வருகை போய் 2வது வருகையில் இயேசுவோடு வரணுன்னா ஆவிக்குரிய சுபாவங்கள் நமக்கு இருக்கணும். ஜென்ம சுபாவமோ மாம்ச சுபாவமோ நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. சில அப்படியே சாதாரண சொல்லுவாங்க, ஐயோ சுபாவமே மாறலையே, சுபாவே மாறலை என்று நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற எத்தனையோ காரியத்தை பார்க்குறோம். நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பிரதருக்கு சுபாவமே வரல, இந்த சகோதரிக்கு சுபாவமே மாறல, ஒரு ஆவிக்குரியவள் மாதிரி தெரியவே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவனுக்கு பேர் மாற்றப்பட்டாலும் தேவ சுபாவம் மாறலை. ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால் அந்த வருகையினுடைய அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். இப்போ அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், சீக்கிரமாக வாசிக்கணும். இப்போ அவன் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். நமக்கு எப்படி தரிசனம் வரும் தெரியுங்களா? பாம்பு கொத்தின மாதிரி, பாம்பு துரத்துன மாதிரி, பாம்பு படம் எடுத்த மாதிரி, நம்ம கூட படுத்த மாதிரி. அப்படி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பாம்பை பார்த்தேன் படம் எடுத்த மாதிரி எதாவது ஆகுமா? அப்படி தான் நமக்கு வர தரிசனம். ஆனால் அவனுக்கு வருகிற தரிசனம் நல்ல தரிசனம். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறா பாருங்க, ராக்காலத்தில் தரிசனத்தில் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். நான் அப்படியே அவன் பார்க்குறான். பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ
இதோ மனுஷகுமாரனுடைய மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார். நிறுத்துங்க, ஒரு அலேச்சுங்களே அல்லையா. எங்கிறது வர்றாரா? அந்த வருகை, ரெண்டாவது வருகை எப்போ எழுதுறா? ஏசு பிறப்புக்கு முன்னாடியே எழுதுறான் பாருங்க. ஏசு பிறப்பு தெரியாது, மரணம் தெரியாது, மனுஷகுமாருக்கு சாயலாக இருக்கிற ஒருவர் எங்கிருந்து வராரா? வானத்திலிருந்து மேகங்களுடனே நீடிய ஆயுசு உள்ளவர் இருக்கும் இடம் விட்டும் அவர் வந்து ஒரு அலைச்சுங்களே இல்லையா. அந்த மனுஷகுமார் யார்? புதிய ஏற்பாடு காலத்தில் மனுஷ அவதாரம் எடுத்த மனுஷகுமாரனாகிய இயேசு. ஒரு அலைச்சுங்களே இல்லையா. அவர் வருகிறார், வானத்திலிருந்து வருகிறார், மேகங்களுடன் வருகிறார். எங்கே வருகிறார்? அங்கே நீண்ட ஆயுசுள்ளவர். அந்த ஆயுசுள்ளவர் யார்? பிதாவின் இடத்துல அவர் வருகிறார். ஒரு அலைச்சுங்களே இல்லையா. கைகள் வச்சு சொல்களே இல்லையா. ஏன்னா திருத்துவம் என்பது 3 நபர், எல்லாம் ஒன்று தான். அங்கே வருகிறார். வந்த பின்னாடி என்ன நடக்குது? வாசிங்க. அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவர் யாரிடத்துல? அந்த நபர் இடத்துல பிதாவிட சமீபமாய் கொண்டு வரப்படுகிறார். சகல ஜனங்களும் ஜாதியாரும். இப்ப நல்ல கவனிக்கு. இப்போ சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே யாரே? மனுஷகுமாரனாகிய இயேசுவையே செவிப்பார்கள். அவருடைய கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. ஒரு அலையா. ஆக அந்த பிதாவாரன் என்ன செய்யறாருன்னா, அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர் அந்த மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் வரும்போது அவர் கர்த்தத்துவத்தையும் ஆளுகையும் மகிமையும் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக நித்திய ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. முந்தின வாரம் நினைக்கிறேன், பிதாவாகிய தேவன் தாமே ஒருவனுக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு முழுவதையும் தன் குமாரனாகிய இயேசுவுக்கு என்ன செய்தாரா? கொடுத்தார். அல்லேலூயா. அது கொடுத்தார். இது இங்கே பெற்றுக்கொள்கிறார். ஒரு அல்லேலூயா. கொடுப்பது வேற. அந்த அதிகாரத்தை, அந்த கர்த்தத்துவத்தை, அந்த ஆளுகையை, இந்த உலகத்தில் வருகிற அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இயேசு நீண்ட ஆயுசு உலகத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுக்கு பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவர் ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அல்லேலூயா. இது நித்திய காலமாக அந்த 2வது வருகை பின்பாக, அது 1000 வருடத்திற்கு பின்பாக மீண்டும் நித்திய ராஜ்யம்தான். அந்த ராஜ்யத்துக்கு அழிவில்லை. அந்த அழியாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி 2வது வருகையில் அந்த மனுஷகுமாரன் வருகிறார். நீண்ட ஆயுசுள்ளத்தில் அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகை ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறார் என்று தானியேல் தன்னுடைய ராக்காலத்தில் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். முதலே சொல்லலேலுயா. அப்போ நல்ல கவனிங்க. இங்கே ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் இயேசு தெய்வம் இல்லாம்பாங்க. தாயம் திருக்கிறவர் தான், ஆளுகை செய்கிறவரும் அவர் தான். முதலே சொல்லலேலுயா. அப்படின்னா அவங்க எப்படி அவங்க ரகசிய வரையோ 2வது உயிர்த்தில் ஒன்றும் அவங்க பண்ண முடியாது. எல்லாமே இயேசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரை. இது கடைசி எக்காலம் வச்சிடுங்களா? அந்த ஏற்ற காலங்களிலே இந்த எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், நல்ல கவனிங்க, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும், யாரு? நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய நம்முடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. ஒரு அல்லேலூயா. அது 7வது எக்காலம் ஓதும் போது இந்த உலக ராஜ்யம், இன்னைக்கு இருக்கிறதே உலகம் கர்த்தருடைய
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ராஜ்யங்கள் ஆயின. அப்போ தானியேல் கண்ட அந்த தீர்க்க தரிசனம், தானியேல் கண்ட அந்த தரிசனத்தில் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நிறைவேற போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு ராஜ்யங்கள் ஆயின. சதா காலங்கள் நல்ல கவனிங்க, அங்கே அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்த வானத்திலிருந்து உண்டாயின. ஒரு அலே சொல்லலே, அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்தில் எப்படி ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லுகிறதோ, இயேசு வரும்போது அங்கே பரலோகத்தில் ஒரு கம்பீர சத்தம் உண்டாகுமா. என்ன சத்தம்? இந்த ராஜ்யங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின. ஒரு அலே சொல்லலே, அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று அங்கிருந்து ஒரு கம்பீர சத்தம் உண்டாவதை நான் பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்கொப்புறம் விழுந்து அல்லேலூயா. அப்போ அவங்களும் ஆண்டோடைய வருகைக்காக அந்த 24 மூப்பர்களும் இந்த சத்தத்தை கேட்டவுடனே இந்த ராஜ்யம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறார் என்று கேட்டவுடனே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த மூப்பர்மார்கள் 24 பேரும் முகங்குப்புறமாய் விழுந்தார்கள். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. இருக்கிறவர், இது யாரு? இப்போ இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், இந்த இடத்துல இப்போ இருக்கிறவர் ஆகிய இயேசு இருந்தவர் எங்கே? அவர் நேற்றும் இன்றும் என்றும் தேவனோடு இருந்தவர், ஆதியிலே இருந்தவர், உலக சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே, தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தவர், வருகிறவருமாகிய முதல் வரியில இரண்டாவது வரியில வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் காத்திருக்காங்க. அன்னைக்கு தோத்திரம் செய்யணும், ஆராதனை இருக்குது. 1000 வருடம் சாட்சின்னு மாத்திரம் ஒரு செய்தி நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் எப்போ சொல்கிறாரோ அந்த செய்தி கேட்க போகிறோம். வல்லமையோடு ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா? நீண்ட ஆசூழத்தில் வந்தார். இதே உலகம்தான். எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டார்கள், இன்னும் நிறைய பேர் ஆண்டுட்டுருக்குறாங்க. இயேசு ஒரு நாள் வரும்போது இந்த உலகம் 1000 வருடத்தில் தேவன் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பின்பு யுகமான ஆளுகை, புதிய வானம் புதிய பூமியில் கர்த்தர் செய்வார் என்ப சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவேன். இன்னும் இதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை சேவித்து, அப்ப அன்னைக்கு ஊழியக்காரர் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய சத்தியம் இருக்கு. ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் ஒரு அலை சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆண்டவர் ராஜ்யத்தில் என்னதான் இருக்காதா? இருள் இருக்காது. இந்த மாலை பகல் என்பது இருக்காது. அங்கே ராக்காலம் இருக்காது. இப்போ இந்த உலகத்தின் வருகிறவர் ராக்காலம் பகல் காலம் என்று இருக்கும். அங்கே ராக்காலம் இருக்காது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவையே கிடையாது. விளக்கினுடைய வெளிச்சம் தேவை கிடையாது. இப்போ நம்ம சூரிய வெளிச்சம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. சூரிய வெளிச்சம் தேவை கிடையாது. தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும்
ஆளுவார்கள். அப்படின்னு யாரு? இயேசுவோடு நீங்களும் நானும் அந்த சமூகத்தில் தரிசிக்கிறவைகள், முதலாவது உயிர்த்தெழுந்து மீண்டும் வருகிறவைகள் அவரை போல சதா காலங்களிலும் ராஜ்யம் செய்வார்கள். ஒரு அலே சொல்களே அல்லையா, சத்தமாதா சொல்களே அல்லையா. அப்போ தான் யாருக்கு என்னென்ன எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு போஸ்டிங் கிடக்கும், போஸ்டிங் தருவார். எஸ்லேம் தான் மையப்பகுதியாக வைத்து இருப்பார். இந்த உலகம் தான் 1000 வருடம் அரசாட்சி, 1000 வருடம் இதே உலகத்தில் தான் நடக்கும் என்பதை நாம் ராஜ்யம் பானம் பண்ணும்படி அங்கே ராக்காலம் இராது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். அல்ல சொல்களே லோயா, சத்தமாக சொல்களே லோயா. அவர் இருந்துட்டான்னா அங்கே இருள் கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மனுஷகுமாரன் சாயலாக இருக்கிற நம்முடைய இயேசு நீண்டிய ஆயுசுள்ளத்தில் வந்து அந்த ராஜ்யத்தையும் கர்த்தத்துவத்தையும் சதாக்காலம் அரசாளக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். அலே சொல்களே லோயா, சத்தமாக சொல்களே லோயா. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காஸ் விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை அங்கேயும் தூதனானவன் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. மரியாள் வந்து பயப்படும் போது தூதன் சொல்ல, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு அலே சொல்களே லூயா, குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் எப்படி இருக்கிறாரா? பெரியவர். யோவான் சொல்வார், எனக்கு பின்பாக வருகிறவர் என்னிலும் கண்ட மிகவும் பெரியவர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அது பிதாவாகிய தாவீதின் அவருக்கு கொடுப்பார். பாருங்க, ஆளுகை சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் ராஜ்யத்திற்கு ஒரு அலே சொல்களே லூயா. பிறப்பு முடிஞ்சு, அவருடைய மரணமும் முடிஞ்சு, இந்த ரகசிய வரை இருக்கு, 2ஆம் வரையும் இருக்கு. அலே சொல்களே லூயா. பிறப்பெல்லாம் அவங்க காலத்தில் நிறைவேறினது, சிலுவை மரணமும் நிறைவேறிச்சு. 2 காரியம் நிறைவேற போகும். பிறப்புக்கு முன்னாடியே தூதன் சொன்ன காரியம், இயேசு வருவார், பெரியவராய் இருப்பார், அவர் சதா கால ராஜ்ய பாரத்தை செய்வார் என்பதை பிறப்புக்கு முன்னாடியே தூதனால் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். நாளே சொன்னாலே லூயா. இதை நீங்கள் இன்னும் நம்ம ஆழமாக அறிந்து கொள்ளணும்னா ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்ல கவனிங்க, இங்கே அழகா சொல்றார் பாலகன். இயேசு எதுக்கு பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு அலேலுயா. 2ஆவதாக நமக்கு ஒரு குமார் கொடுக்கப்பட்டார். எங்கே? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை நமக்காக சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். ஒரு அலேலுயா. நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், நாம் அடிக்கப்பட வேண்டியதில் அவர் அடித்தார். சங்கீதத்தில் வாசித்தோம், அந்த முதுகை நிலத்தை உழுததை போல உழுதார்களாம், அந்த அளவுக்கு உழுதார்கள். ஆக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பலியாக, ஆக நமக்கு ரட்சிப்பு உண்டாக, நம் தேவ பிள்ளையாய் மாற நமக்காக அந்த குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் அந்த இப்ப சொல்றாரு, கர்த்தத்துவம் அவருடைய ஆளுகை. தானியேல் சொன்னதை போல அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமான நாமம். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கதான் சொல்ற, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திருக்கிறார். ஒரு அலேலுயா.
அப்புறம் ஆளுகை செய்வது மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக பிறப்பு, மரணம், அவருடைய இரண்டாக வருகையில் அவர் என்ன செய்வார் என்பதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் அதான் எழுதுகிறார். அவர் வருகிறார், நான் ராக்கள் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன், வானத்தை பார்க்கிறேன், ஒரு மனுஷகுமாரன் வருகிறார், மேகங்களுடன் வருகிறார். அல்லேலூயா. நீண்ட ஆயுசு உள்ள இடத்துல வருகிறார். அவரை எல்லாரும் சேவித்தார்கள். கர்த்தத்துவத்தையும் இந்த ராஜ்யத்தையும் சதா காலங்களும் ஆட்சி செய்யும்படியாக அதை அவர் பெற்று கொண்டார். அல்லேலூயா. ஆக இரண்டாவது வருகை குறித்ததான காரியத்தை அங்கே அவர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையும் உண்மையுள்ள சாட்சியும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய பூமியின் ராஜாக்களுக்கு இப்போ அதிகாரி யாரு? இயேசு தான். எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜா. ஒரு அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. நம்ம ஆசாரியன் என்றால் அவர் பிரதான ஆசாரியன். நம்ம மேய்ப்பன் என்றால் அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இப்படி பைபிளில் நிறைய அவர் நமக்கு பதிலாக அவர் பெரியவரார். நாம் ஆசாரியன் என்றால் பிரதான ஆசாரியர். நாம் போதகர் என்றால் அவர் நல்ல போதகர். அப்போ நம்ம ராஜாக்கள் என்றால் அவர் ராஜாதி ராஜா. ஒரு அல்லேலூயா. இப்போ அதை வாசிங்க பாப்போம். உண்மையுள்ள சாட்சியும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் மரித்தோரிலிருந்து முதல் இயேசு தான் முதல் பலனா பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர கழுவி நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கே உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்ப சொல்றாரு, இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவையும் அவரை காணும், அவரை குத்தினரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றினார். அல்லேலூயா. எத்தனை இடங்களிலே ஆண்டவர் இரண்டாவது வரையில மேகங்களுடன் வருகிறார், தூதரோடு வருகிறார், பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்பதை எவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அநேகருக்கு புரியாமல் வேறு விதமாய் பிரசங்கிக்கவளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. அதற்கெல்லாம் நம்ம செவியை நம்ம சாய்த்து விடக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் நல்ல கவனிங்க, இங்க நல்ல ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று நம்மளும் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. தேவன் இயேசு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் 100% உண்மையாக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர்கள் பூமியிலே இயேசுவை போல சதா காலம் ஆளும்படியாக அந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கைவிடப்பட்ட கஷ்டம், அறகுறையான ஜீவியம் செய்தாலும் கஷ்டம், அல்லது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் பேர் மாற்றம் பெற்றாலும்
ஜென்ம சுபாவங்கள் மாறலைன்னாலும் கஷ்டம். தானியேலை போல உலக பேர் வைத்தாலும் தேவ சுபாவம் மாறாமல் இருந்தால் பாருங்கள், கடைசி வரை முடிவு வரையிருந்தோம் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து அந்த சுபாவம் உள்ளவர்கள் முதலாவது வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் 2வது வரிகளை இயேசுவோடு வந்து அவர் ஆளுகை செய்வதை போல ஆளுகை செய்வார்கள். ஒரு அல்லேலூயா. அதே நீங்கள் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகம் 27ஆம் வசனத்தை கூட வாசிங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள நல்ல கவனிங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. உன்னதமானவர் யாரெல்லாம் இவங்க பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்களோ, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமோ, அந்த லிஸ்ட்டில் அவர் பெயரை எழுதி வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நீண்டிய ஆயுசுள்ளதை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட தேவன் தான் மாத்திரம் ஆளுகை செய்யாமல் தன்னால் மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் அந்த சதா காலம் ராஜ்யரீகம் பண்ணுவதற்காக அந்த ராஜ்யத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை வாசித்து முடிப்போம் பாருங்க. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். ஒரு அல்லேலூயா. சாதாரண ராஜ்யம். அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். இவ்வளோ பிரயாசப்படுறோம். ஏன் நெருக்கத்தின் நடுவில் ஆண்டவருக்காக நம்ம ஆராதிக்க வரோம்? எப்படி ஆகிலும் அந்த முதல் இடத்துல போய் 2வது வரல அவரோடு வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. 1000 வருட அந்த எண்ணம் தான் நம்ம எத்தனையோ சூழ்நிலை வந்தாலும் எத்தனையோ அனுபவங்கள் வந்தாலும் சிறு வயது தொடங்கி தேவனை அறிந்த நாள் முதல் நம்ம வளராமல் நெருக்கங்கள் வந்தாலும் இந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும். ஒரு அல்லேலூயா. அவன் ராக்காலத்தில் பார்த்தான். நம்ம நேரடியாக ஆண்டுடைய வருகையை பார்த்து அவரோடு கூட இந்த இடத்துல இதே பூமியில் நான் வாழ்கிற இந்த பூமி தான், வேறு கிடையாது. இதில் நாம் ஆளுகை செய்ய முடியாக இயேசுவோடு வருகிற காலங்கள். அல்லேலூயா. அப்படியே அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினீர். நாங்கள் பூமி அரசலாம் என்ற புதிய பாட்டை ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புதிய பாடல் பண்ணணும்னு ஆசை இருக்கு? ஒரு அல்லேலூயா. இங்கே பாடுற பாடல் இல்லை, அங்கே பாடுற பாடல். ஆண்டவரோடு கூட அரசல் எவ்வளோ நம்ம சந்தோஷம், எப்படியோ சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் பெரிய அதிகாரம் இருந்தால் அவளை பார்க்கணுன்னா கிட்ட நம்ம போக முடியாது. அதுக்கு ஏதோ தவம் இருந்து போகணும். அது பார்க்கணுன்னா அவங்க நிறைய செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட ஏதாவது கொண்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இயேசுவோடு இருந்து சேர்ந்து அரசாளுகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஒரு வேளை தேவைப்புள்ள குறுகின காலம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீண்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீண்ட ஆயுள் உள்ள இடத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பின்பு நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நம்ம இவ்வளோ செய்து கேட்டு நம்ம இடம் பண்ணோன்னா அதுவே அதை விட துர்பாக்கியம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவினார். அவரோடு நாங்கள் அர்சலவோம் என்ற புதிய பாடலை வருகிற பரிசுத்தவான்கள் பாடினார்கள். அல்லேலூயா. அதை பாடும்போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். சீக்கிரமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் நிருபம்
6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரையும் வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர். உங்களில் ஒருவனுக்கு ஆ வேறொருவனோட வழக்குண்டானால் நல்ல கவனிங்க. நம்ம நியாயத்தீர்ப்போம் என்பதற்கு இந்த வசனம் எல்லாம் ஏற்கனவே ஆழமாக சொல்லி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் எங்க வரணுமா? சபையில பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதி உலகத்துக்கிட்ட போய் துணிகிறது என்ன சபைக்கு சொல்றாரு. அப்போ சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் ஒரு அலேலுயா பரிசுத்தவான் எங்க உலகத்தையே நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க போதும். ஒரு அலேலுயா ஏற்கனவே சொல்லிட்டாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பாங்க, தூதர்களையும் நியாயத்திருப்பாங்க. எந்த தூதன்? விழுந்து போன தூதனை. அலேலுயா லூசபர் விழுந்து போனா இல்லையா, அவனும் அங்கே 1000 வருஷம் ஆட்சியில் அவனையும் நம்ம நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு நம்மோடு. ஏன்னா கடைசி ஒரு யுத்தம் நடைபெறும். அதுக்கு யுத்தத்துக்கு பின்னாடி தான் அந்த தூதனை கட்டிடும். டோட்டலாக அந்த மோசமுக்கிற பிசாசை நித்திய ஆக்கினிலே கத்தரை அழித்து விடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகத்தை அதை அற்ப வழக்கு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அல்லது யாரோ அண்ணன் தம்பி பிரச்சனை, சகோதரர்களோ பிரச்சனை, அதை வழக்கை நீங்கள் எங்கே தான் கொண்டு வரணுமா? பரிசுத்தவான்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அவங்க யார்? உலகத்தை நியாயத்திருக்கக்கூடியவர்கள், தூதனையே நியாயத்திருக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆக உங்கள் வழக்கை நியாயத்திருப்பாமல் இருப்பாங்களா என்பதை தெளிவாக எழுதுகிறான் பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அவரோடு கூட நல்ல கவனிங்க, பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஒரு அலேலுயா ஆளுகையும் செய்வோம். அப்போ யாருங்க? கர்த்தருக்காக படுகிற பாடு உள்ள ஜனங்க. அவரோடு கூட நம்ம பாடுகள் சகித்தால் அந்த 1000 2வது வரியில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. இக்காலத்தில் பாடுகளை இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. பாடுகள் நமக்காக அருளப்பட்டிருக்குங்கிறார். பாடுகள் நடுவில் கிறிஸ்துவ ஜீவியம் ஊழியம் செய்கிறவர்கள் அவளோடு கூட ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. யார் அதிகமாய் பாடுபடுறாங்களோ அதிகமான அதிகாரத்தோடு அவரோடு ஆளுகை செய்வாங்க. ஒரு அல்லேலூயா. கையில் வச்சு அல்லேலூயா. அதே ஆளுகை மாத்திரமல்ல, இந்த ஆளுகை நேரத்தில் நியாயமும் தீர்ப்பார். அதில் சில வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். நீங்கள் 2 கொரிந்தியர் நிருபத்தில் திருப்பி கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுவதனால எங்களோடு கூட ஆறுதல் அடைவீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியாய் நம்பிக்கை உள்ளவளாய் இருக்கிறோம்.
ஆகையால் சகோதரரே, சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க உபத்திரத்தை அறியாமல் இருக்க எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு மனமில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்றத்தக்கவளாகி எங்கள் பலத்துக்கு மிஞ்சின இருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர்ல இல்லை 1 கொரிந்தியர் அதில் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் நல்ல கவனே, நீங்க யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஒரு அலைய சொல்லலே அல்லையா? அப்ப எப்படி காத்திருக்கணும்? ரகசிய வரியானாலும் நாம் காத்திருக்க வேண்டிய கால் சொல்றாரு. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தினாலும் குறைவில்லாதவளாகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றச்சாட்டப்படாதலாய் இருக்கும்படி முடிவு விரதம் அவர் உங்களை சிறப்படுத்தும். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவளாக இருக்க வேண்டும். அல்லது துணிகளே அல்லையா? தாயத்திற்கு எதுவான குற்றச்சாட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளியே என்று சொன்னால் கூட நாம் குற்றவாளியாக இருப்போம் என்று வேதம் சொல்லு. ஒருவனை மூடனே அப்படின்னு மதிக்கடனா எரி நரகத்துக்கும் அவன் பங்குளவனாக இருக்கிறான்னு பைபிளெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம குற்றம் சாட்டப்படாதவளாக இருக்க வேண்டும். அல்லது துணிகளே அல்லையா? ஆண்டுடைய வசனம் தெளிவாக இருக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க வாசிச்சு பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்னா அவரோடு கூட இருக்கும்படி, அவருடைய வருகையை வெளிப்படும்படி, நாம் அவரோடு கூட அவருடைய வருகைக்காக காத்திருக்கும்படி, குற்றம் சாட்டப்படாதலாக இயேசுனுடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஆண்டுடைய வருகையில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வருகிறார். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் யாரெல்லாம் சுவிசேஷ கீழ்ப்படியிலையோ அவளுக்கு இதே ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது எப்படி என்று நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் நிருபம். ஏன் அப்படின்னா 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான், அவருடைய மனக்கணங்களை குருடாக்கினான். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அதனால நாய் தீர்ப்பு இருக்கா. இயேசு வரும்போது அவருடைய வார்த்தையை அறிந்தும் அறியாதவனுக்கும் கேளாதவளை போல இருக்கிறவளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பின்புதான் இந்த உலகத்தில் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன? நாம் ரட்சிக்கப்படக்கூடாது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது, நாம் மனம் திரும்பக்கூடாது என்பது இந்த பிரபஞ்ச தேவனுடைய திட்டம். அவன் என்ன செய்வா? நம்ம மனம் திரும்பாதபடி, தேவ வசனங்கள் நமக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடாதபடி, அந்த வசனத்தின்படி நம்ம வாழாதபடி, நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி சத்தியத்தின்படி வாழாமல் கடைசி நாளில்
அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாவதற்கு ஏற்ற பாதையில் அவன் நம்மை நடத்துகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆக ரொம்ப நாணமாக இருக்கணும். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அவருடைய சாயல் என்கிறார். ஒரு அல்லேலூயா. அந்த சாயல் தான் சுவிசேஷம். ரெண்டாவது சொல்கிறாரு அவருடைய மகிமை சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா. தன்னுடைய சாயலாக இருக்கிற தன்னுடைய மகிமையான சுவிசேஷம் அந்த வசனங்கள் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு அங்கே சத்துருவானவர் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி அவன் வைத்திருக்கிறான் என்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அதே நீங்கள் வாசிக்கும்போது வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க பார்ப்போம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, பார்த்தீங்களா, உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை நெல்ல கவனிங்க. வசனத்தை கேட்பாங்க, அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யாதபடி பலன் உண்டாகாதபடி அந்த வசனத்துக்கேற்ற சுபாவங்கள் உண்டாகாதபடி அந்த சத்துரு என்ன செய்வான்னா, வாசிங்க, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்ட விதைங்க. வசனத்தை கேட்பாங்க, வசனங்கள் நம்ம உட்பிரவேசித்து நம்ம பலனற்று வளராதபடி சத்துருவானவன் பல விதத்தில் நெருக்கினான். தான் இந்த பிரம தேவனானவன் தேவ சாயலாக இருக்கிற தேவன் மகிமை சுவிசேஷங்கள் நமக்குள்ளாக அந்த வசனம் பிரவேசிக்கக்கூடாதபடி வாழாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதற்கெல்லாம் நியாயத்தீர்ப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் எடுத்துடுங்க. அது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி. நல்ல கவனிங்க. இந்த நியாயத்தீர்ப்பு எதற்கு அப்படின்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி இயேசு வருகிறார். ஒரு அல்லேலூயா. இப்போ புரிஞ்சதா? நம்ம வசனத்தை கேட்கப்படாதபடி செய்வது, சத்துரு கேட்கப்படாமல் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். நீ எதுக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம சத்துரு நம்மை வஞ்சிக்கிறோம். ஆனால் இப்படி வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் ஆக்கினி நியாயத்தீர்ப்பு செய்ய முடியாக, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய முடியாக 2வது வருகையில் நியாயத்தீர்ப்பு செய்து 1000 வருடம் நித்திய வருட ஆளுகை செய்கிறவராய் கர்த்தர் வருகிறார். வாசிங்க. கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கதாயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலும் உங்களிடத்திலும் விசுவாசியுடைய எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கதாயும் அவர் வரும்போது, நல்ல கவனிங்க, அவர் வரும்போது அவர்கள் சந்திதானத்திலிருந்தோம் மகிமையிலிருந்தோம் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். எங்கிருந்து? கர்த்தருடைய சந்தியிலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. வசனத்து கீழ்ப்படியில், சுவிச கீழ்ப்படியிலன்னா நித்திய ஆகினிக்கு பங்கடைவார்கள். அல்லேலூயா. ஆகவே கேட்கிற காலங்களிலே வசனத்தை கேட்கணும். கர்த்தர் நம்மோடு பேசும்போது கவனமாக அதை கீழ்ப்படியும். அப்போஸ்தலர் நாட்களில் பேசும்போது வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். ஒரு அல்லேலூயா. அப்படி தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நாம் கேட்க வேண்டும். இன்னும் நீங்கள் அப்படியே நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசு நித்திரை அடைந்தவளையும் தேவன் அவரோடு. அல்லேலூயா.
அப்போ உயிர்த்தெழுந்த அத்தனை பேரும் இயேசுவோடு வருவார்கள். ஆக அந்த நாட்கள் எடுப்பதற்கு முன்பாக கீழ்ப்படியாதவர்கள், தேவனை அறிந்தும் அறியாதவளைப் போல இருக்கிற, சத்தியத்தை அறிந்தும் அறியாதவள் இருக்கிற அவளுக்கு நித்திய ஆக்கினி தரும்படி இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. இதை குறித்து சில வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி, நல்ல கவனிங்க, மீண்டும் வாசிங்க. உலகத்தை உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை தேவன் தமது குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், நல்ல கவனி, உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆக்கினிக்காக அனுப்பல, அவங்க வசனத்தை கேட்டு அறியாதனால, சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதனால அந்த ஆகினிக்கு அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆகினுக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியதவன் எவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமானமாய் இராதபடியினால் அவன் ஆகினி தீர்ப்பு உண்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷுடைய கிரிகள் பொல்லாதவாய் இருந்தபடினால் அது ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆகினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. வெளிச்சத்தை விரும்பல, இயேசுவிடத்தில் வரல, ரட்சிக்கப்பட விரும்பல, வசனத்தை கேட்க வரல, கீழ்ப்படியில் அவங்க என்ன விரும்பினாங்களா? வெளிச்சத்தை காட்டில் இருளை விரும்பினார்கள். அல்லேலூயா. அதனால் அவள் கீழ்ப்படியாமல் விரும்பினார்கள். அதனால் அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு அது ஏதுவாயிற்றுங்கிறார். அவர்கள் அதை விசுவாசம் இல்லாமல் போனார்கள். அதான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோங்கிறார். அப்படிப்பட்டவளை நாய் திருத்து ஆளுகை செய்வதற்காக இயேசு வருகிறார். அடுத்தது, பொல்லாங்க செய்கிற எவனோ, நல்ல கவனிங்க, தப்பு செய்யறவன் வெளிச்சத்துக்குள்ளே வரமாட்டான். ஒரு அல்லேலூயா. பகைக்கத்தான் செய்வான். நல்ல ஒருவன் சாட்சியாக வாழ்ந்தால் அந்த சாட்சி பிடிக்கலன்னா அவங்களுக்கு பகைக்கத்தான் செய்வாங்க. உங்களுக்கு புரியுதா? நல்ல வார்த்தைகளை பேசுனா பகைக்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கும். காரணம், அவளை இருளை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அதுவே அவளை ஆக்கினை தீர்ப்பு அடையும். அடுத்தது, தன் கிரியைகள் கண்டிக்க கூடாதபடி ஒளியின் இடத்துல வர, ஏன் அங்கே வந்து கண்டிப்பார், தப்ப சொல்லிடுவார், அப்போ வசனத்தை பேசுவார், நம்ம கண்டிக்கப்படணும், அப்போ நம்ம தப்பு தெரியும், அதனால பக்கமே வராமல் இருக்கிறோமா. ஒரு அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, செய்கிறவனே தன் கிரியைகளை தேவனுக்கு செய்யப்படுகிறான் என்று வெளியாகும்படி ஒளியின் இடத்தில் வருகிறார். அல்லேலூயா. நம்ம எதற்காக வருகிறோம்? நமக்குள்ள சத்தியம் உள்ளாகும்படி, இன்னும் அதிகமாய் சத்தியத்துக்குள்ள இருக்கும்படி அந்த ஒளியின் இடத்துல வருகிறோம். அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத, சுவிசேஷம் அறிந்தும் அறியாத ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு வருகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கூட வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரன் விசுவாசம் எவனோ ஜீவனை காண்பது இல்லை, தேவனுடைய கோபம் அவன் மேலே. ஒரு அல்லேலூயா. அப்போ கடைசி காலங்களில் அவரோடு இருக்கணும்னா, இருக்கிற காலங்கள் தேவ வசனத்தை கீழ்ப்படியணும், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கணங்களை கொடுக்கும்போது அவரோடு வந்து இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி நம்ம செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 முதல்
24 வரை நீங்கள் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும். இதான் இங்கே தான் பிரச்சனை. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த வசனம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இப்படி இருக்கிறோமான்னு தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல். தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைய உணர்வில். தேவனை அறிந்தவர்கள், அறியாதவளை போல சோத்திரம் பண்ணோம் மகிமைப்பட எல்லாம் அறிந்தவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம உணர்வில்லாம இருளடைந்து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் தங்கள் ஞானிகளை என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷன், பறவை, மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர் தங்களை இருதயத்துள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்க தேவன் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் இயேசு வரும்போது, அதாவது முதலாவது உயிர்த்தெழுதலில் போய் இயேசுவோடு வரும்போது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அறிந்த தேவனை அறிந்து பிரகாரமாக கடைசி நாள் வரை ஜீவித்தால் அவரோடு கூட தானியேல் கண்ட தரிசனத்தின்படி நாம் இறங்கி அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் அதுக்கு பின்பாக நித்திய ராஜ்யத்திலும் யுகமாக ஆண்டவராக இயேசுவோடு கூட வாழ்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே நம்ம எழும்பி நின்று கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்முடைய எல்லா கண்களை மூடினவளாக அது தரிசனத்தில் தானியேல் பார்க்கிறார். தானியத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குன்னு சொல்ல நேரம் இல்லை. ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், கலங்குறான். அரியோகனிடத்தில் இப்படி சொல்கிறேன், நீ போய் ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் ஜோசரையும் குறிச்சொல்ல கூட்டுவா, நான் கண்ட சொப்பனத்தையும் அவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவள் எல்லாம் கொண்டுடுங்கிறான். அவன் தானியேலை குறித்து அறிந்து தானியேலும் கொல்லப்படணும் தான். அப்போ தானியேல் வந்த ராஜாவே அவன் ஜெபித்து தோடரோடு ஜெபித்து, ஏன்னா சொப்பனத்தை சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும். ராஜாவே நீர் படுத்திருந்தேன், இனி என்ன சம்பவிக்கும் என்ற எண்ணங்கள் உமக்கு தோன்றும் போது உடைய படுக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலையை நீங்கள் பார்த்தீங்க. அந்த தலை பொன்னாக இருந்தது, மார்பும் பொய்யமும் வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, பாதம் இரும்பாக இருந்தது, அந்த கால் இரும்பாக இருந்தது, பாதம் விரலும் இரும்பும் களிமண்ணோடு கலந்து இருந்ததுங்கிறார். அதுக்கு அர்த்தத்தை சொன்னார், ராஜா அது பொன்னாகிய சிரசு நீங்கள் தான், பாபிலோன் அழிந்து போகும், புயமும் அந்த மார்பும் மேதியா பெர்சியா தேசம் அதுவும் அழிந்து போகும், வயிறும் தொடியும் கிரேக்க தேசம் மகா அலெக்சாண்டர் வாழ்ந்த காலங்கள் அது அழிந்து போகும், அந்த பாதம் முந்தின ரோம பேரரசனுடைய அரசு அழிந்து போகும், பாதம் விரலும் கலந்த இன்னைக்கெல்லாம் அப்படி தான் ஆட்சி இருக்குது. ஒன்று ஒன்றா ஒட்டுறது இல்லை பார், வருஷம் இருக்குது கூட்டணி கட்சியில் ஒன்று ஒன்றும் ஒட்டாது, குடும்பத்தில் அப்படி தான் ஒற்றுமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் தான் இயேசு வரப்போகிறார். பிந்தின ரோமர்ஸை காட்டுகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு கல் உருண்டு வருகிறது, சிலையில் மோதுகிறது, அது பூமியெல்லாம் நிரப்புகிறது, அதுதான் கர்த்தர் ராஜ்யம் என்று தெளிவாக தானியேல் சொன்னதை போல கேட்கிற தேவ பிள்ளையே, நீ வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா, இல்லை வருகைக்காக ஏதாவது தடையாக இருக்கிறதா என்று உணர்ந்து ஆண்டு சமூகத்தில் ஒப்புரவாகி அது கல் புரண்டவர், அது கல் இயேசு, தள்ளப்பட்ட இயேசு. அவர் சீக்கிரமாய் வருகிறார். பூமி இந்த கல் நிரம்பினதை போல பூமி அரசால வருகிறார். புதிய பாட்டை பாடுகிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கும்படியாக எல்லாம் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ரீகாலாபா சந்தபரா தேவ மகிமை ஒவ்வொரு மேல இறங்குவதான், ஒவ்வொரு மேல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேல இறங்குவதற்காக ஜெபிக்கும்.
எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மீண்டும் தானியேல் மூலமாக மெசியாவினுடைய 2வது வருகையும், ஆண்டவரே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் வசன தேவனை அறிந்தும் அறியாதவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன். நீங்கள் மாத்திரமல்ல, உன்னதமான பரிசுத்தவான்களும் ராஜாக்களும் ஆசாரிகளும் நியாயாதிபதிகளாக இருந்து இந்த பூமி அரசால கூட அந்த பாக்கியத்தை நீ தரப்போகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினாலும் இன்னும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்திற்காக நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும் இடத்தில் நாங்கள் இருக்கும்படி தேவன் கிருபை செய்வீராக. அதன்படி வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகப்படணும். இருக்கிற யாவரையும் குடும்பத்தாரையும் இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க உதவி கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவோடு ஆண்டவர் கரம் இருப்பதாக, வீடு சேர்கிறபடி பாதுகாப்பு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே என் முழு உள்ளமிழை நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய தன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்நிய ஐக்கியம் சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்தோம் சதா கால என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.